பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆத்ம தரிசன ஜெப ஐக்கியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மாவின் ஆகாரம் என்பது நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு பெரிய விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை சந்திக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகளையும் பாரங்களையும் துக்கங்களையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். இன்னைக்கு என்ன சொல்ல நீங்க ஒருவேளை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றால், வேதத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர், நம்மோடு கூட இடைபடுகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அவர் யார் என்றால், அவர் நினைத்திருக்கிறதை நடத்துகிற தேவன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்துகிறார். நான் நினைத்தது நடக்குங்கிறார். நீங்க ஏசாயா 14:24, ஏசாயா 14:26, 27 வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் நினைத்தபடியே, நினைத்திருக்கிறதை அவர் நடத்துகிறவர். அதாவது அவர் ஆணையிட்டு சொல்றாரு, சத்தியம் பண்ணி சொல்றாரு. நான் நினைச்சதான் நடக்கும், நீங்க நினைச்சது நடக்காது. ஏன்னா உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, சில சொல்லுவாங்க நான் நினைச்சேன்னா அது அப்படியே தலைகளை மாற்றிடுவேன், நான் ஜோம் பண்ண அதெல்லாம் தலைகளை மாறிடும். பல வருஷத்துக்கு முன்னால நான் என் மீது அன்பு வைத்திருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு நபர் கொஞ்சம் வயதில் மரித்து போனார். இப்போ அந்த அடக்கத்திற்கு நான் தூர இடம் அங்கே செல்வதற்காக போயிருந்தேன். நான் போய் சேர முன்னால் அடக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் இந்த தாயார் இப்படி அழுதார்கள். ஐயோ, அடக்கம் பண்ண முன்னக்கூடி இந்த சார் வந்திருந்தாருன்னா என் மருமகனை பிழைக்க வச்சிருப்பாரு. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, இவர் வந்து ஜோம் பண்ணியிருந்தாருன்னா, அவர் பல வருஷமா பல மாதமா சுகம் இல்லாமல் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கிறாரு, அவர் பலவீனப்பட்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து நம்மை அவர்கள் அழைக்கவில்லை. ஆனால் அவர் மரித்து போன பிற்பாடு அவங்க நினைக்கிறாங்க அவர் அழைச்சிருந்தா பிழைச்சிருப்பாரு. இப்படியெல்லாம் மனிதர்கள் சில நேரத்தில் தவறாக புரிந்து கொள்வார்கள், தவறாக சொல்லுவார்கள். அது உண்மையானா உண்மை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய கரத்தில் தான் வாழ்வும் தாழ்வும் அவர் கரத்தில் தான் இருக்கு. ஒரு காரியத்தை துவக்குகிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜனன நாளும் மரண நாளும் தெய்வத்தினுடைய கரத்துல தான், இயேசு கிறிஸ்துடைய கரத்துல தான் இருக்கிறது. அதனால எந்த மருத்துவரும் நினைச்சும், எந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டும், எந்த உடற்பயிற்சியை இடைவிடாமல் செஞ்சும் நம்முடைய ஜீவிய காலத்தை, வாழ்க்கை காலத்தை நம்ம அதிகரித்து விடலாம். அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக தான் இருப்பாங்க. நல்லா எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்கும், கிரமம் இருக்கும், தேவையில்லாத உணவு சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் திடீர்னு செய்தவர் அவர்கள் மரித்து போனார்கள். பிரியமான சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் நினைச்சிருக்கிறது தான் நடக்கும். அவர் என்ன நினைச்சுக்க உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, சபையில, இந்த தேசத்தில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அப்போ ஜெபம் பண்ணவே வேண்டாமா, அவர் நினைச்சதுன்னு நடக்கும். நம்முடைய ஜெபம் எதற்காக? அவருடைய நினைவுகளை அறிகிறதற்காகத்தான். அவருடைய நினைவுக்குள்ள நம்ம ஓடி வரணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும். நம்முடைய ஜெபம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நமக்குள்ள சமாதானம் வேணும், நமக்குள்ள சந்தோஷம் வேணும், கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். இதுக்கு தான் நம்முடைய ஜெபம். அதே வசனத்தில் நீங்க பாருங்க, அவர் நிர்ணயித்ததை நிலைநிறுத்துவார். நிர்ணயித்த காரியம் இந்த உலகத்தில் கர்த்தர் நிர்ணயிச்சிட்டார். இந்த உலக முடிவு சீசல் வந்து கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே இந்த கல்லுகளை பாரு, இந்த கட்டடங்களை பாரும். மார்க் 13 அதிகாரத்தில் அதை பார்த்து பிரமிச்சு கேட்குறாங்க. இப்படி பாருங்க, நல்ல கட்டடம், நல்ல கற்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கெல்லாம் இடிக்கப்பட்டு போய்விடும். எப்போ? நான் வருவேன், மனுஷகுமாரன் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கும். உடனே கேட்டாங்க, உலகத்துக்கும் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளங்கள் என்ன?
உடனே அவங்களுக்கு ஆசை வந்துட்டு அதை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர் நிர்ணயித்தது. ஆண்டவர் சொன்னாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் சமயங்களையும் அறிகிறது நமக்குரியது அல்ல. அப்போஸ்தலர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லாது, அவர் கையில இருக்கு. அவர் நிர்ணயித்திருக்கிறார் யாரு இந்த உலகத்துல எந்த பொறுப்புக்கு வரணும். ஆனா இன்னொரு பக்கத்தில் பிரசங்கி சொல்றார், இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது, இந்த உலகம் பொல்லாதனுக்குள் கிடக்கிறது. எல்லாம் அவர் சித்தம் தாங்க. அவர் நிர்ணயிச்ச காரியம் நடக்கும். ஊழியத்தில் என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரு, குடும்பத்தில் என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரு, அந்த நிர்ணயித்த அந்த தேவ திட்டத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம கீழதை மேலாதாக்க முடியாது, மேலது கீழாதாக்க முடியாது, வெள்ளையை கருப்பாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டாரு, நீங்க கவலைப்படுகிறனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்யணும், குடும்பமா தனியா சபையா அவர் கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய நிர்ணயித்த காரியம், எங்களை குறித்து நீ முன்குறித்த காரியம் அது நடக்கட்டும் ஆண்டவரே. அது எதுனாலும் சரி, அது லாபமோ நஷ்டமோ, அது உயர்வோ தாழ்வோ, ஆண்டவர் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தாரு. அப்படி செய்யறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு பவுலடியாருக்குள்ள அவரை குத்திக்கிட்டே இருந்த ஒரு முள்ளு இருந்துச்சு. அது அவரை குட்டுகிற சாத்தானா இருந்தது. அவர் 3 முறை கேட்டாரே, அது என்னை விட்டு நீக்கி போடும். நீக்கி போட்டாரா? இல்லை. அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடலை. அது அவனுக்குள் இருப்பது தேவன் நிர்ணயித்த காரியம். அவளுக்குள்ள அந்த பலவீனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று அதை நிர்ணயிச்சிட்டார். அது உனக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன? அவன் பலவீனத்துல கர்த்தர் தம்முடைய பலனை கொடுத்தார். அல்லேலூயா. தம்முடைய சத்துவத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே அதை வாஞ்சிங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிர்ணயித்தபடி நினைத்திருக்கிறபடி கர்த்தர் அற்புதமா நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். God bless you. God bless you. ஆமென்.